இந்த பூமியில் எப்பொழுதெல்லாம் தீய சக்தி மேலோங்குகிறதோ, இந்த பூமியில் எப்பொழுதெல்லாம் அசுரருடைய ஆட்டம் அதிகமாக இருக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம சக்தி என்பது வெளிப்படும் என்பதற்குரிய ஒரு பேருதாரணம் முருகப்பெருமானுடைய உருவாக்கம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு முருகப்பெருமானுடைய பிறப்பு நடந்த ஒரு புனித தினம்தான் இந்த வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே இது வெறுமனே ஒரு விரதத்துக்குரிய தினம் என்பது இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய முருக சக்தியை அவர்கள் வெளிக்கொண்டு வர்றதுக்குரிய ஒரு அற்புத திருநாள் இந்த திருநாள். முருகப்பெருமானுடைய அவதாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிவனுடைய அவதாரமும் சக்தியினுடைய அவதாரத்தையும் தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடியவர். ஏன்னா அவரை உருவாக்கியவர் எம்பெருமான், அந்த உருவாக்கியவருக்கு அனைத்து அறிமுகங்களாக உருவம் கொடுத்தது பார்வதி தேவின்னு சொல்லி வரலாறு சொல்லுது. புத்திர தோஷத்தால் புத்திர தடைகளை பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த வைகாசி விரதத்தை கடைபிடித்ததன் அடிப்படையில் முருகப்பெருமானே குழந்தையாக உங்களுக்கு பிறப்பாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஐதீகம். ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான தோஷத்துக்கு ஆட்பட்டவர்கள் கூட இந்த வைகாசி விரதத்தை கடைபிடித்தால் உங்களுடைய வாழ்வு வளம் சிறக்கும் அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மை. அதற்காகத்தான் முருகபக்தர்கள் அத்தனை பேரும் நாம் கோவிலுக்கு போகும்போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்கிறோம். வெற்றிவேல் வீரவேல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கோஷத்தையும் நாம் சொல்கிறோம். முருகப்பெருமானை நாம் எப்போதெல்லாம் வணங்குகிறோமோ நம்ம மனதில் ஒரு மிகப்பெரிய தெளிவு ஏற்படும், ஒரு மிகப்பெரிய தைரியம் வரும், ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். years of field இருக்காங்க. Experienced faculty, free uniform, notebooks, hostel, படிக்கும்போது part time job வேற. அன்னமால் நாளே மன திருப்தி தான். Admissions நடைபெறுகிறது. Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோட். திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, பள்ளியை மனம்புணர வந்த முகம் ஒன்று, ஆறு முகமான பொருளே நீ எனக்கு அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த எம்பெருமானே என்ற கூற்றுக்கு இணங்க முருகப்பெருமானுடைய ஒரு அற்புதமான அவதார திருநாளாக இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு அதி உன்னதமான விரத நாள். இந்த முருகப்பெருமான் உருவான வரலாறே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாத்தையுமே உள்ளடக்கி இருக்கக்கூடியது. இது வெறுமனே விரதம் மட்டும் அல்ல. இந்த பூமியில் எப்பொழுதெல்லாம் தீய சக்தி மேலோங்குகிறதோ, இந்த பூமியில் எப்பொழுதெல்லாம் அசுரருடைய ஆட்டம் அதிகமாக இருக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம சக்தி என்பது வெளிப்படும் என்பதற்குரிய ஒரு பேருதாரணம் முருகப்பெருமானுடைய உருவாக்கம். அசுரர்களோட ஆட்டம் இந்த பிரபஞ்சத்தில் அதிகமாக இருக்கும் காலத்தில் தேவர்கள் எல்லாரும் சிவபெருமானிடத்தில் சென்று முறையிடும் பொழுது தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து சிவபெருமான் 6 தீப்பொறிகளை பிறக்க வைக்கிறார் சரவண பொய்கையில். இந்த சரவண பொய்கையில் பிறக்கக்கூடிய 6 தீப்பொறிகளும் 6 முகங்களாக உருவெடுக்கிறது. அந்த 6 முகங்களையும் பார்வதி தேவி அள்ளி அணைக்கும் பொழுது அது ஓருடல் அறுமுகமாக மாறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு முருகப்பெருமானுடைய பிறப்பு நடந்த ஒரு புனித தினம்தான் இந்த வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே இது வெறுமனே ஒரு விரதத்துக்குரிய தினம் என்பது இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய முருக சக்தியை அவர்கள் வெளிக்கொண்டு வர்றதுக்குரிய ஒரு அற்புத திருநாள் இந்த திருநாள். எப்பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருள் அதிகரிக்குதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்குள் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியையும் நமக்குள் இருக்கக்கூடிய முருக சக்தியையும் நம்ம வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றத உணர்த்துவதற்காகவே இந்த விரத தினம் கடைபிடிக்கப்படுகிறது. முருகப்பெருமானுடைய அவதாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிவனுடைய அவதாரமும் சக்தியினுடைய அவதாரத்தையும் தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடியவர். ஏன்னா அவரை உருவாக்கியவர் எம்பெருமான், அந்த உருவாக்கியவருக்கு அனைத்து அறிமுகங்களாக உருவம் கொடுத்தது பார்வதி தேவின்னு சொல்லி வரலாறு சொல்லுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த சிவசக்தி ரூபமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதன் அடிப்படையில் அந்த எம்பெருமானையும் பார்வதி தேவியையும் வழிபட்டதற்கு ஒரு ஒப்பான பலன்களை அந்த எம்பெருமான் 100 மடங்கு வெற்றியை கொடுப்பார். முருகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அழகை குறிக்கிறது, அறிவை குறிக்கிறது, இளமையை குறிக்கிறது, தமிழை குறிக்கிறது, ஞானத்தை குறிக்கிறது.
அப்ப ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் தன்னகத்தே ஒரு சேர கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்த இறைவனாக முருகப்பெருமான் பார்க்கப்படுகிறார். முருகப்பெருமானை நாம் எப்போதெல்லாம் வணங்குகிறோமோ நம்ம மனதில் ஒரு மிகப்பெரிய தெளிவு ஏற்படும், ஒரு மிகப்பெரிய தைரியம் வரும், ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். வைகாசி விசாகத்தினுடைய விரதம் அப்படின்றது ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விரதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கலாம் அப்படின்னு பலரும் போன வருஷம் நம்ம வீடியோ கீழவே கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த விரதத்தை திருமணம் ஆகாதவர்கள் கடைபிடிப்பதன் அடிப்படையில் நிச்சயமாக மனதிற்கு பிடித்த திருமண பிராப்தம் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாட்களா புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்சு வருத்தப்படக்கூடியவர்கள், ஜோதிடத்துல 5ஆம் இடத்துல சந்திரன், கேது, சனி, ராகுவினுடைய சேர்க்கை இருந்து புத்திர தோஷத்தால் புத்திர தடைகளை பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த வைகாசி விரதத்தை கடைபிடிப்பதன் அடிப்படையில் முருகப்பெருமானே குழந்தையாக உங்களுக்கு பிறப்பாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஐதீகம். அதே மாதிரி வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை மனமுருக பிரார்த்தனை செய்து வழிபட்டால் தீராத நோய்களும் தீரும் அப்படின்னும் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சார் நிறைய கடன் வாங்கி தவிச்சிட்டு இருக்கு சார், பொருளாதார ரீதியாக நிறைய மந்தத்தன்மை இருக்கு சார், இதிலிருந்து நாங்கள் மீட்டிடமே மாட்டோமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த வைகாசி விரதத்தை இருப்பதன் மூலமாக தீரா கடன்களும் தீரக்கூடியதாக இருக்கும். பல பேர் மனநோயாளிகளா மன அழுத்தத்தில் மாட்டிக்கிட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய சிக்கல்களை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த வைகாசி விரதத்தை கடைபிடிப்பதன் அடிப்படையில் அவருடைய வாழ்விற்கு தெளிவும் உடலிற்கு தெளிவும் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருந்தாலோ அல்லது செவ்வாய் திசை நடப்பவர்கள், செவ்வாய் புத்தி நடப்பவர்கள், ஏன் 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, சர்ப்பதோஷத்துக்குரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான தோஷத்துக்கு ஆட்பட்டவர்கள் கூட இந்த வைகாசி விரதத்தை கடைபிடித்தால் உங்களுடைய வாழ்வு வளம் சிறக்கும் அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மை. இந்த வைகாசி விரதத்தன்று நிறைய பேர் வேல் வழிபாடுகளை செய்கிறது வழக்கமாக கொண்டிருப்பார்கள். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு ஆயுதமாக இருக்கக்கூடிய வேல் வெறுமன ஆயுதம் மட்டும் கிடையாது, அது ஞானத்தினுடைய திறவுகோல், அறியாமையை அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஞான சக்தியாகவும் அந்த வேலாயுதம் பார்க்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய பயம், இருள், குழப்பம், தடைகள், தோல்வி, மனவேதனை, எதிர்மறையான எண்ணங்கள், நம்மளால் சில விஷயங்களை செய்யவே முடியலையோ, நம்மளால் இந்த விஷயங்களை செய்ய முடியாதோ, அல்லது நாம் இந்த செயல்களை தொடங்கினா நமக்கு அது எதிர்மறையான ஒரு நிகழ்வுகளை கொடுத்துருமோ அப்படின்லாம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனதினுடைய அறியாமையையும் மனதில் உள்ள இருளையும் அகற்றுவதற்குரிய ஒரு அற்புத ஞான சக்தி தான் இந்த வேலினுடைய வழிபாடு. அப்போ நான் முன்னாடி சொல்லியிருந்த அந்த பயத்தையும் தோல்வியையும் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களையும் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய தடைகளையும் கிழித்து அறுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தியாகத்தான், ஒரு ஞான சக்தியாகத்தான் இந்த சக்தி வேல் இருக்கிறது. அதற்காகத்தான் முருகபக்தர்கள் அத்தனை பேரும் நாம் கோவிலுக்கு போகும்போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்கிறோம். வெற்றிவேல் வீரவேல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கோஷத்தையும் நாம் சொல்கிறோம். இந்த வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு அற்புதமான நிகழ்வு மனதில் வருது. மலேசியா 10 மலை முருகன் கோவிலில் பல முறை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த முருகப்பெருமான் எனக்கு கொடுத்தாங்க. பல்வேறு பிரபலமான நிகழ்வுகளில் நாங்கள் இருந்தேன். தைப்பூசத்திலிருந்து வைகாசி விசாகத்தினுடைய திருநாள்லேருந்து நிறைய நாட்களில் நான் பங்கு கொண்டுட்ருக்கேன். அப்போ அந்த இடத்துல 10 மலையில் ரதம் வரும்பொழுதெல்லாம் அங்கு வரக்கூடிய புடைசூட ஆயிரக்கணக்கான நம் தமிழ் உறவுகளும் பக்தர்களும் முருகனுக்கு அந்த வேல்வேல் 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 அப்படின்ற ஒரு உச்சரிப்பை கேட்கும் பொழுது இப்பொழுதே உடம்புலாம் எனக்கு சிலுக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு தத்துவ வழிபாட்டை கொண்டது நம் வேல். நம் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை இருளையும் அது அகற்றிவிடும். அதனால் வேல் வழிபாடு செய்பவர்கள் அன்று வைகாசி விசாக விரதத்தன்று வேல் வழிபாடுகளை செய்யலாம். முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்யும் பொழுது அவர் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதத்தையும் நீங்கள் பார்த்து ஆத்மார்த்தமாக வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த முருகனுடைய வேல் உங்களுடைய குடும்பத்தையே முன்னின்று காக்கக்கூடியதாக இருக்கும். தமிழுக்கும் முருகனுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரிக்க முடியாத உணர்வு இருக்குங்க. ஔவையாருக்கு ஞானத்தை கொடுத்தது முருகப்பெருமான், அருணகிரிநாதரை உயிரை காப்பாற்றியது முருகப்பெருமான், நக்கீரருக்கு ஒரு பெருவாழ்வு அளித்தது முருகப்பெருமான். எனவே முருகனுடைய வழிபாடு என்பது ஒரு உணர்வு சார்ந்தோ மதம் சார்ந்தோ உருவானது அல்ல. அதனால் முருகபக்தி அப்படின்றது ஒரு மத உணர்வு கிடையாதுங்க. அது ஒரு மனிதனுடைய ஆன்மாவினுடைய உணர்வு. ஒரு மனிதன் தன் ஆன்மாவை உணரக்கூடிய ஒரு அற்புதமான விரதமாக முருகப்பெருமானுடைய வைகாசி விரதம் இந்த வைகாசி விசாக விரதம் என்பது உணர்த்தக்கூடியது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தாங்க. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் அழுத்தங்களும் உங்கள் வாழ்க்கையை ஆட்கொண்டாலும் சரிதான், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தைரிய சக்தியை நீங்கள் உருப்பெற வைப்பதன் மூலமாக உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் அது நிவர்த்தி செய்யும்.
குறிப்பாக முருகன் பக்தி என்பது ஒரு உணர்வு மட்டும் கிடையாது, உங்களுக்குள்ளே உறங்கி கிடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஞான சக்தி. அந்த முருகப்பெருமானுடைய எண்ணத்தையும் சிந்தனையையும் செயல்களையும் நீங்கள் ஆத்மார்த்தமாக அவனுடைய அருளாலே அவருடைய தாள்களை நீங்கள் பதியும் பொழுது அவன் இரு கரங்களை கொண்டு, அதாவது 6 முகத்தோடு 12 கரங்களை கொண்டு உங்களை காத்தருளி உங்கள் வாழ்விற்கு தேவையான அத்தனை வசந்தத்தையும் கொடுப்பதற்கு காத்திருக்கான். உங்கள் மனதில் உள்ள இருளை அகற்றி ஒளி பிரகாசமேற்றிட இந்த வைகாசி விசாக விரதத்தை நீங்கள் மறக்காமல் இருக்கணும்னு சொல்லி நானும் முருகனுடைய சார்பாக உங்களிடத்திலே பிரார்த்தனையை வச்சுக்கிறேன். ஸோ இது வசந்த காலம் அப்படின்றதுனால உங்கள் வாழ்வில் அத்தனை வசந்தத்தையும் முருகப்பெருமான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஒரே ஒரு வரியில் நான் சொல்லணும்னா, வாழ்க்கையை தொலைச்சவங்க, வாழ்க்கையின் மீதான பற்று இல்லாமல் இருக்கிறவங்க, கடவுளையே சில பேர் வெறுத்திருப்பீங்க. நீங்கள் எல்லாரும் இந்த வைகாசி விசாக விரதத்தை மனதார முருகனை நினச்சி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வெளியில் தேடக்கூடிய முருகப்பெருமான் தன்னகத்துள்ளே உருவாகி உங்களுடைய வாழ்வை செம்மைப்படுத்துவதற்குரிய ஒரு அற்புதமான தினம். இந்த தினத்தை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தணுன்றது என்னுடைய வேண்டுகோள். இந்த விரதம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு முறை வரும்பொழுது அதில் ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்குமே, நம்ம பக்தர்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது. சில பேர் வெறுமனே தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க, சில பேர் எச்சில் கூட முழுங்காமல் இருக்காங்க, சில பேர் பால் பழம் மட்டும் நான் எடுத்துக்கிட்டு விரதம் இருந்தேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் ஒருவேளை கடைசியாக 6 மணிக்கு மேலே சமைச்சு சாப்பிட்டுட்டு விரதத்தை நிறைவு செய்கிறவங்க இருக்காங்க, சிலர் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டாலே விரதம் முடிஞ்சிருச்சுன்னு இருக்காங்க. ஸோ விரத முறைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடலிற்கும் மனதிற்கும் எந்த விஷயம் ஒத்து வருமோ, எந்த விஷயம் உங்களுக்கு தாங்கிக்கக்கூடியதாக இருக்கிறதோ அதை நீங்கள் செஞ்சாலே போதும். முருகப்பெருமான் தன்னை வருத்திக்கணும் அப்படின்னு எந்த பக்தர்களையும் அவர் நினைத்தது கிடையாது. முருகனுடைய சிந்தனை உங்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் உணர்வுகளிலும் அன்றைய நாள் முழுக்க கலந்திருந்தாலே போதும். அது முருகப்பெருமானுக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நன்றி கடன். பொதுவாக விரதம் இருக்கும் பொழுது உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருந்திருக்கும், விரதம் இருந்த எல்லாத்துக்கும் இந்த உணர்வு இருந்திருக்கும். ஏன் அனுபவத்தை சொல்கிறேன். நாம் விரதம் இருக்கும் கால் நம்ம விரதம் இருக்கும்னு நினைக்கும் பொழுது நம்ம முருகனை மட்டும்தான் நித்தம் சிந்திப்போம். பசி எடுக்கும், முருகா உனக்காக நான் விரதம் இருக்கேன், வயிறு போட்டு சில நேரம் பிசையும். அப்போ என்ன சொல்லுவோம், முருகா உனக்காக நான் என்னை வருத்திக்கிட்டு இருக்கேன், கடவுளே நான் இந்த வேண்டுதலுக்காக விரதம் இருக்கேன், என் வாழ்க்கையை நிவர்த்தி பண்ணி கொடுன்னு பலரும் கேட்பது வழக்கம் இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய உணர்வுகளையும் சிந்தனைகளையும் எண்ணத்தையும் முருகனுடைய பாதத்தில் வைத்தீர்கள் என்றால் அதுவே ஒரு மிகப்பெரிய விரதமாகத்தான் பார்க்கப்படும். அதை மட்டும்தான் முருகப்பெருமான் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய விரத முறைகள் உங்கள் சௌகரியத்துக்கேற்ப எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் விரதம் இருக்கக்கூடிய நாளில் முருகனை மட்டுமே மனதார நினையுங்கள். முடிந்தால் கந்த சஷ்டி கவசங்களோ அல்லது முருகனுடைய கீர்த்தனைகளோ நீங்கள் படிக்கலாம். முருகனுடைய துதியை தொடர்ந்து உச்சரிக்கலாம். எதுவும் தெரியல சார் எனக்குன்னா ஓம் சரவணபவன் சொல்லலாம், அல்லது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லுங்க. அறுவடை வீடுகளில் அமர்ந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி அவர்களுக்கு நீங்கள் அரோகரா அப்படின்னு சொல்லி நீங்கள் வழிபடலாம். முடிந்தால் வைகாசி விசாக தினத்தன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கோவில்களுக்கு சென்று அங்கே செவ்வரளி பூ கொடுத்து முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து வழிபடுங்கள். உங்களால் முடிஞ்ச தானத்தை நீங்கள் அந்த நாளில் செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கர்ம பலன்களை தீர்க்க முடியும். ஒரு அன்னதானம் கொடுக்கலாம், ஒரு வஸ்திர தானம் கொடுக்கலாம், ஒரு கோதானம் கொடுக்கலாம், அல்லது அங்கே இருக்கக்கூடிய இயலாதவர்களுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு உதவியை நீங்கள் செய்யலாம். அப்படி நீங்கள் செய்யும் பட்சத்தில் அந்த முருகப்பெருமானே மனமிறங்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாங்க. வைகாசி விசாக விரதத்தை நான் என் வாழ்க்கையில் பலமுறை கடைபிடிச்சிருக்கேன். அப்படி ஒவ்வொரு முறையும் நான் கடைபிடித்த போதெல்லாம் அந்த முருகப்பெருமான் என் வாழ்க்கையில் நடத்திய அற்புதங்களும் அதிசயங்களும் மிக பெருசு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இந்த உலகளவில் புகழ்பெற்ற நம்ம குமுதம் பக்தியில் இன்னைக்கு முருகனை பற்றி பேசக்கூடிய ஒரு பிராப்தத்தை அந்த முருகப்பெருமான் எனக்கு கொடுத்தார் அப்படின்னா இது சத்தியமாக முருகனுடைய அருள் மட்டும்தான். இங்கு அமர்ந்து உங்களோடு இந்த கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கான பாக்கியமும் தகுதியும் எனக்கு இருக்கான்னு தெரியாது. ஆனால் அந்த முருகா முருகா முருகான்னு சொல்லி உளமாற ஊனுருக என்னுடைய உள்ளம் முருக மூச்சுக்கு 360 முறை நான் சொன்ன ஒரே ஒரு காரணம், 1000 சண்டை, 1000 கஷ்டம், 1000 வலி, 1000 போராட்டம் வந்தாலும் முருகா நீதான் கதின்னு சொல்லி அந்த முருகனுடைய கால்களை இறுக்கமாக அழித்து பிடித்ததனுடைய ஒரு உதாரணமாக அவங்க முன்னாடி நான் அந்த வார்த்தையை பகிர்ந்துக்கிறேன். ஸோ நீங்கள் வைகாசி விசாக விரதத்தை மனதார முருகனை நினச்சி இருங்க. உங்களுடைய அத்தனை பிரார்த்தனைகளும் வெற்றியடையும், உங்களுடைய உள்ளம் தெளிவடையும், உடல் தெளிவடையும், செல்வ வளம் பெருகும், குடும்பத்தில் பெரிய சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும், வேலை இழந்தவர்களுக்கு பெரிய வேலை கிடைக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கிடைக்கும், ரொம்ப குறிப்பாக மன வலிமை இந்த விரதத்தினால் கிட்டும். அதே மாதிரி நிறைய பேர்
மறைமுகமான எதிரிகளால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சார் எங்களுக்கு ஏதாவது செய்வின வைப்பு ஏவல் கோளாறுகள் இருக்கும்னு பயமாக இருக்குது சார் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பல பேர் இருப்பீங்க. இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது அத்தனை துஷ்ட சக்திகளும் உங்களை விட்டு விலக்கி ஓடிடும். இன்னும் சொல்லணும்னா உங்கள் மனதிலும் உங்களை சுற்றியும் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் கலைஞ்சு போயிடும். வாழ்க்கை நேர்மறையான பாதையை நோக்கி செல்லுவதற்கு முருகப்பெருமான் ஒரு பாதையில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. வைகாசி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாதையின் வழியாக நீங்கள் சென்று முருகப்பெருமானுடைய பாதத்தை அடையணும்னு சொல்லி குமுதம் பக்தி வாயிலாக நானும் உங்களிடத்துல கேட்டு விடைபெறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, பழனியாண்டவனுக்கு அரோகரா, பாலகுமரனுக்கு அரோகரா, செந்தில் மாமலையரும் செங்கல்வராஜனுக்கு அரோகரா, சமராபுரி வாழ் சண்முகத்தரசனுக்கு அரோகரா, அறுவடை வீடு கொண்ட அழகனுக்கு அரகரோகரா, வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா 20 years ஃபீல்ட்ல இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ், ஹாஸ்டல், படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் வேற. அன்னமால்னாலே மன திருப்தி தான். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. Presenting sponsor, Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.